காதல் மழலை அவள் மணவாளன். அத்தியாயம் 29. காதலுக்கு வயதில்லை என்பதற்கு உதாரணமாக 2 ரகங்கள் உண்டு. முதலொன்று மீசை அரும்பும் வயது காதல், இரண்டாவது நரை தெரியும் வயது காதல். மீசை முளைத்த காதலுக்கும் நரை விழுந்த காதலுக்கும் அனுபவம் கொண்ட அறிவு மட்டுமே வித்தியாசம். மீசை அரும்பிய வயதின் காதல் எதையும் செய்ய துணியும், நரை தொடங்கிய வயதின் காதல் எதையும் செய்ய யோசிக்கும். நழனிற்கு அமைந்தது இதில் 2வது ரகம். ஆனால் சாமி முதல் ரகத்தை துணிந்து முடித்தவன். அது என்னவோ 2 பிள்ளைகள் பிறந்தும் காதல் கைகூடாதது போல் தோன்றியது சாமிக்கு. அதற்கு காரணம் அவனை காதலித்து மனம் முடித்த ஒருத்தியின் இடத்தில் வேறொருத்தியை நினைக்க செய்தவனை லலிதா மன்னித்தாலும் மனமேனோ நெருங்கவில்லை, பேசவே இல்லை. எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் மூலமாகத்தான் தூது செல்லும். தமியா இதை காணாமல் இல்லை. ஆனால் லலிதாவிடம் நேரடியாக அவளால் சொல்ல இயலவில்லை. பேசுங்கக்கான எப்படி சொல்ல முடியும்? நாம் அந்த இடத்தில் இருந்தால் என யோசித்த தம்மையா ஒதுங்கினாள். ஆனால் சாமி ஒவ்வொரு தடவையும் பேச முயற்சிப்பது தெரிந்தது. நாட்கள் நகர்ந்தது. கால கொடுமை என்று சொல்வார்களே, அப்படி ஒரு விஷயம் சாமிக்கு நடந்தது. நலன் சாமிக்கு அறிவுரை சொன்ன நாள் அது. அறிவுரை தானே, அதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று யோசித்தாள். அதிசயமே அசந்து போகும் நலனின் காதல் பாட அறிவுரை அதிசயமே. சாமி, என்னன்னே சொல்றீங்க? டேய், நீயும் சும்மா போய் பேசுன்னு கெஞ்சினா வேலைக்காகாது. ஏதாவது வாங்கி கொடுறா. பூ புடவை இந்த மாதிரி படிக்கிற காலத்துல என்ன பண்ணி காதலிச்ச? அதை கொஞ்சம் மூளையில் தூசி தட்டி எழுப்படா என்றான் தம்பியிடம். உண்மையாவா சொல்றீங்க? பரவாயில்லனே, நீங்க தேடிட்டீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ண எனக்கே காதலிக்க சொல்லி தரீங்க என்றான் சிரித்தவாறு. யாரு சொன்னா என்னடா? லலிதாவை சமாதானம் செஞ்சு சந்தோஷமா இரு போதும். சாமி நலனை கட்டிப்பிடித்து, நான் இத்தனை நாளா சுயநலவாதியா தப்பானவனா இருந்ததை நினைச்சா அருவருப்பா இருக்கன்னு. இனி உங்க தம்பியா உங்களை மாதிரியே வாழுவேன் என்றான். புல்லட் சீரான வேகத்தில் சென்றது. இங்கர, நீ சொன்ன மாதிரி சாமி கிட்ட சொல்லிட்டேன். ஓ, உங்க தம்பிக்கு புரிஞ்சிட்டாதோர. நீங்க கொடுக்குற ஐடியா புரியாம இருக்குமா டீச்சர்? பின்ன என்ன செய்யறது? அக்கா கிட்ட நேரடியா பேச முடியல. அட்லீஸ்ட் உங்க தம்பிக்கு சொன்னா புரிஞ்சு அவங்க மனசை மாத்த முயற்சி பாருல. அது சரி, அவன் என்னமோ நான் கொடுத்த ஐடியான்னு நினைச்சு என்னையே கட்டி பிடிக்கிறான். எனக்கு வெக்கமா போச்சு. எல்லாம் உன்னால தமையா. இப்ப என்ன தம்பி தானே கட்டி பிடிச்சாரு, என்னமோ பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. பொண்ணு கட்டி பிடிச்சா ஏன் வெக்கம் வர போகுது என்றவன் முதுகில் அடித்தாள். வர வர இளம துள்ளது போல பிச்சு போடுவேன் தோற. ஆமா ஆமா, நீ டீச்சரா இருந்தா மட்டும்தான் என் இளமை எல்லாம். இல்லைனா மக்கள் தொகையில நானும் ஒருவன்னு வாழ்வேன் என சரிதான். போங்க தர, லலிதா அக்காவுக்கும் நம்மள மாதிரி வாழ ஆசை இருக்கும்ல. அதான் உங்க தம்பிக்கிட்ட பேச சொன்னேன். இனி அவர் சாமர்த்தியம், அதையெல்லாம் சரியா செய்வான். நான்ல சொல்லியிருக்கேன். அதான் பயமா இருக்கு என சிரித்தாள். டீச்சரம்மா, உங்க கணக்கு தப்பாகாது, இறங்குங்க என்றான் ஹாஸ்பிட்டல் வாசலில். அதுக்குள்ள வந்துட்டா ஹாஸ்பிட்டல்? சே என இறங்கினாள். ஏன் இன்னும் புல்லட்டில் போகணுமா? அப்படி இல்லை, உங்க கூட போகணும். சாயங்காலம் போகலாம் சரியா என்றான் சிரித்தபடி. என தலையை ஆட்டினாள். நலன் கிளம்பியதும் அவனையே பார்த்து நின்றாள். புல்லட் கண்ணாடி வழியே அவளை பார்த்தவனுக்கு இதழில் சிரிப்பு பூத்தது. திரும்பி பார்த்து போ என கூறினான். தமையாவும் அதே புன்னகையோடு உள்ளே சென்றாள். சாமியின் முதல் படியான பூ வாங்கி கொடுக்கும் முறை கொஞ்சம் ஒர்க்கானது. லலிதா தமையாவிடம் ஒரு தடவை கூறியது, பூ வாங்க கூட உன் புருஷன்கிட்ட கேட்க முடியுமா என்று. இன்று சாமி வாங்கி தந்தது மனதிற்கு நிம்மதியை அளித்தது. அடுத்தடுத்து சாமி மேல நான் உன்னை மட்டும்தான் நினைக்கிறேன், விரும்புகிறேன் என்று தன்னை மனைவியிடம் நிரூபிக்க தொடங்கி அதில் வெற்றியும் கண்டான். இந்த முறை அவனின் நரை தொடங்கிய காதல் கெட்டியாக ஒட்ட ஆரம்பித்தது இரு மனதிலும். மனைவி பிள்ளைகள் என தன்னை குடும்பஸ்தனாக மாற்றினான். ஜோதி தன் தந்தையிடம் உரிமையாக பேச ஆரம்பித்தாள். நலனிற்கு அடுத்து சங்கருக்கு அப்பா என்ற மரியாதை வந்தது. அவர்களை கண்ட இங்கேரே துரைக்கு மனம் மகிழ்ந்தது. ரம்யாவிற்கு 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் தொடங்கியிருந்தது. அன்று இரவு லேசாக மேடிட்ட வயிற்றோடு மாடிக்கு வந்தவளிடம், இங்கர நடக்க முடியலையா என கேட்டான். அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏழ ஆரம்பிச்சிட்டுல அதான் என்றால் வயிற்றில் கை வைத்து. இப்போ நல்லா வயிறு தெரியுதுல என அவளை தன் அருகில் அமர வைத்தான். கண்டு வைக்காதீங்க, எனக்கே இப்பதான் தெரியுதுன்னு நிம்மதியா இருக்கு. ஏன்
இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் ஏன் வயிறே தெரியலன்னு கேட்குறாங்க. எனக்கு புரியும், ஆனால் மற்றவங்க கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தோற. நீ ஏற்கனவே நோஞ்சா உடம்பு, அதான் தெரியலன்னு சொல்லு என்ன. சரிதான். யாரு, நானா? சொல்லுவீங்க பாருங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன். என்னை எழுந்து கண்ணாடியில் தன்னை சுற்றி சுற்றி பார்த்தாள். இங்கற, நீ சரியா தான் இருக்க, உனக்கே தெரியும்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ ஏன் கவலைப்படுற? தெரியும், ஆனால் நானும் பொண்ணு தானே, இயற்கையா ஒரு பயம், அவ்வளோதான் என தன் புடவையை விலக்கிவிட்டு வயிறை மட்டும் கண்ணாடியில் பார்த்து தடவினாள். நலன் அவளையே பார்த்தான். என்ன லுக்கு? கிட்டவா, சொல்றேன். முடியாது. இங்கற. என்ன தூர என அவன் முன் நின்றாள். அவளின் வெற்று வயிற்றில் முத்தம் வைத்தான். அந்த நொடி அவளின் குழந்தை அசைவை பரிசாக கொடுக்க ஆ என்றாள். இங்கரே, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லைங்க, குழந்தை அசையுது, நீங்களே பாருங்க என வயிற்றில் அவன் கையை எடுத்து ஆங்காங்கே வைத்தாள். ஒரு இடத்தில் இல்லாமல் அலைந்த குழந்தையை பிடித்தவாறு நலனிற்கு அது புதுவித அனுபவமாக இருந்தது. இன்னைக்கு புதுசா இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது அம்மையா. எனக்குமே தான் வழி இல்லை, ஆனா ஒரு மாதிரி கூசுது, புல்லரிக்குது, அப்படியே ஏதோ ஒரு பிரமிப்பு தெரியுது தோற. குழந்தை வளர ஆரம்பிச்சுட்டு, அதான் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு என்றால் வயிற்றில் அவன் கையை பிடித்தபடியே. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது அம்மையா. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நீ டெலிவரி பார்த்தியே, அப்போ அந்த பொண்ணு கத்துனது எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வலிக்குமா? நான் பிரசவத்தில் அப்படி கத்தி நேரில் அப்பதான் கேட்டேன். படத்தில் பார்த்ததோடு சரி. வலி இருக்கும், ஆனா பயப்படாதீங்க என அவனை தன் வயிற்றோடு அணைத்தாள். அவன் காது அவள் வயிற்றில் இருந்தபோது உள்ளுக்குள் கடக் முடக்கென்று தண்ணீர் சத்தம் கேட்டது. அவனுக்கு ஆசையாக இருந்தது அதை கேட்க. நம்ம பேசுறது குழந்தைக்கு கேட்குமா? நான் உங்களை துரன்னு சொல்றது, நீங்க என்னைய இங்கேரேன்னு சொல்றது நல்லா கேட்கும். வேணும்னா பாருங்க, நம்ம பிள்ளையும் வந்து என்னைய இங்கேரே உங்களை துரன்னு கூப்பிட போகுது என சிரித்தாள். நிமிர்ந்தவன், இங்கேற, அது எல்லாம் இல்லை, என்னை அப்பா உன்னை அம்மா அப்படிதான் கூப்பிடணும் என்றான் வீம்பாக. ஹாஹா என அவனை தன்னோடு அணைத்தவள். துர, நம்ம குரல் மட்டும்தான் குழந்தைக்கு கேட்கும். நான் அம்மான்னு அதுக்கு தெரியும், கூடவே இருக்க குரல். அப்புறம் உங்களையும் கண்டிப்பா தெரியும். நீங்க தான் நைட்டு தினமும் பிள்ளைகிட்ட பேசாம தூங்குறது இல்லையே என்றாள். பின்ன என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தந்த பௌர்ணமி வெளிச்சம் இது. அப்ப யாரு பௌர்ணமி? அது என் பொண்டாட்டி என புருவத்தை உயர்த்தி சிரித்தான். அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை இல்லை, சின்ன ஆள் தான், ஈஸியாக தூக்குற வெயிட்டு தான் என அவளை அப்படியே தூக்கியவன் நெற்றியில் முத்தம் வைத்து கட்டிலில் படுக்க வைத்தான். இரவு விளக்கை போட்டவாறு அவள் அருகில் வந்து படுத்தவன். இங்கேரே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க என அவன் பக்கம் திரும்பி படுத்தாள். சைடாக தான் படுக்க முடியும் என்பதால். நான் என்ன முடிவெடுத்தாலும் நீ சரின்னு சொல்லுவதானே? அதில் என்ன சந்தேகம்? இப்போ வர அப்படி தானே இருக்கேன். நீங்கள் எதையும் சரியாக யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ சரி, நாளைக்கு ஞாயிறு லீவ். காலையில் உன் அம்மாவை தம்பியோட வர சொல்லு. நானும் அக்கா தர்மனை வர சொல்கிறேன். உன் வளகாப்பை பற்றி பேசணும். ஐ, நிஜமாவா? சந்தோஷமாக இருக்குதோர. கண்ணாடி வளையல்கள் போட போகிறேன். எப்போ தேதி வைக்க போகிறீங்க? அதை தான் நாளைக்கு பேசுவோம். இருவரும் தூங்க தொடங்கினர். காலை 10 மணி இருக்கும். அனைவரும் வீட்டில் இருந்தனர். ஸ்வர்ணமும் சபரி சின்ன மகளோடு வந்திருந்தார். தர்மன், மல்லிகா, மரகதம், புவனா, பாண்டியை மரகதம் கூப்பிடவில்லை. நலன்தான் ஃபோன் செய்து அழைத்தான். சாமி, லலிதா, பிள்ளைகள் வீட்டிலேயே இருந்தனர். என்ன மச்சான், எல்லாரையும் வர சொல்லி இருக்க என கேட்டான் தர்மன். ஸ்வர்ணமும் சரசு பக்கத்தில் அமர்ந்திருந்தார் ஓரமாக. சபரி சங்கரோடு சேர்ந்து அமர்ந்திருந்தான். தமையாவின் தங்கையும் வந்திருக்க ஜோதியோடு பேசிக்கொண்டிருந்தாள். தமையாவுக்கு வளைகாப்பு இந்த மாசமே செய்யலாம்னு பேசதான் வர சொன்னேன். என்ன நலன் அவசரம்? 9 மெல்ல போட்டுக்கலாம் என்றார் சரசு. நானும் அதான் நினைச்சேன் சம்மந்தி. 9 வளையல் போட்டு அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம்னு என்றார் சுவர்ணம். அப்போதுதான் தமையாவிற்கு தோன்றியது. அச்சோ, இப்ப வளகாப்பு போட்டா அம்மா வீட்டுக்கு போகணுமே தோற என அவன் முகத்தையே பார்த்தாள். ஆமாண்டா தம்பி, பொறுமையா போடலாம் என்றார் மரகதம். இப்ப எல்லாம் 7ஆம் மாசம் போடுறதே நல்லதுதான் மாப்பிள்ள. புள்ள எப்ப பிறக்குதுன்னே தெரியல என்றார் இடையில் பாண்டி. மரகதம், உன்கிட்ட யாரு கேட்டா? சத்த வாய மூடும். பேச வந்துட்டார் அபசகுணமா. இதுக்கு தான் நான் இந்த ஆளை கூப்பிடாதன்னு சொன்னேன் தம்பி என அதட்டினார். விடுக்கா என்றான் நலன். என்ன நலன்? அதான் எல்லாரும் சொல்றாங்கள என்றான் தர்மன்.
இல்லை தர்மா, தமையாவுக்கு வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்ப போகிறது இல்லைனா நானும் தமையாவும் தனியாக டவுனுக்கு வேற வீட்டுக்கு போக போகிறோம் என்றான் அழுத்தமாக. அதை கேட்டு அனைவருக்குமே அதிர்ச்சி என்றாள். தமையாவிற்கு பேரதிர்ச்சி. ஓ, இதான் அந்த முடிவா என யோசித்தாள். நலனா, என்னத்துக்குப்பா இப்படியெல்லாம் பேசுற என்றார் சரசு. அண்ணே, என்ன பேசுறீங்க? ஏன் தனியாக போகணும் என கேட்டான் சாமி. அதானே மாமா, எங்களுக்கு புரியல என்றாள் லலிதா. இங்க பாருங்க, நான் ஒன்றும் சண்டை போட்டு போறோம்னு சொல்லல. எனக்கு கடை வேலை அங்கதான். தமையாவும் வேலைக்கு போறா. 2 பேரும் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு பக்கத்திலே தங்கிட்டா வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு சில வேலைகள் இருக்கு. அதுக்கு நாங்க அங்க போனாதான் சரியா இருக்கும். அப்படி என்ன வேலை மாப்பிள்ள என கேட்ட பாண்டியிடம், அவசியம் சொல்லணுமா மாமா? நீ சொல்ல மாட்டேன்னு தெரியுது என வாயை மூடினார். சரி மாமா, தம்மையா இந்த நிலைமையில எப்படி தனியா இருப்பா என கேட்டாள் லலிதா. நான் அங்கே தான் இருக்கேன். ஃபோன் பண்ணால் போக போகிறேன். அத்தோட அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கமாக தான் வீடு பார்த்துருக்கேன். அப்போ வீடு பார்த்துட்டு தான் எங்ககிட்ட சொல்கிறியாடா என கேட்டாள் மரகதம். வீடு தேடின சரியா அமைஞ்சது, சரின்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இதில் என்ன இருக்குது? அப்போ நீ தனியாக போகிறதுல முடிவாக இருக்க என கேட்டார் சரசு. ஆமாம்மா, இது உன் பொண்டாட்டியோட ஆசையாடா என்றார் சட்டென்று மாமியாருக்கே உள்ள சந்தேகத்தில் கொஞ்சமும் விதிவிலக்கு இல்லாமல். ஏன் தமையா, நீ தான் இப்படி எதுவும் சொல்லி வச்சியாடி என கேட்டார் சுவர்ணம். தமையாவிற்கு கோபம்தான் வந்தது. அவளுக்கு எதுவுமே தெரியாது. இது முழுக்க முழுக்க ஏன் முடிவு. அதை நீங்க நம்பினாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கும் அவளுக்கும் கவலை இல்லை என்றான் தெளிவாக. எதுக்குடா இப்படி அவசரமா முடிவெடுக்கிற? பொறுமையா குழந்தை பிறந்து ஸ்கூல் சேர்க்கும் போது போகலாம்ல. அதுவரை இங்க அத்தை லலிதா இருக்காங்க, தமையா அம்மா இருக்காங்க, பார்த்துப்பாங்கல்ல என்றான் தர்மன். இப்போ என்ன, நான் உங்கள் எல்லாரு கூடவும் சண்டை போட்டால் போகிறேன்னு சொல்கிறேன்? இல்லை உங்கள் யாரையும் அங்கே வர வேண்டாம்னு சொன்னேனா? தங்கக்கூடாதுன்னு சொன்னேனா? யார் எப்போ வேணாலும் வாங்க, நாங்களும் லீவில் வரோம், தங்குறோம் என்றான். நீங்கள் இல்லாமல் எப்படி என்ன நாங்கள் மட்டும் தனியாக இருக்கிறது என்னை இழுத்தான் சாமி. சங்கரும் ஜோதியும் அதே கூறினர். இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருந்துதான் ஆகணும். நான் இல்லைனா எப்படி இருக்கும்னு தெரியணும். அதான் உனக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். எனக்கும் சில வேலைகள் இருக்குடா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இனி வர காலத்தில் தனியாக வாழ ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் கடவுளோட கொடுப்பனை தான். அதை நான் என் விருப்பப்படி வாழ நினைக்கிறேன் என்றான் ஆதங்கமாக. தமையாவிற்கு கண்கள் கலங்கியது. துரைக்கும் மனதில் இப்படியெல்லாம் ஆசை இருக்கிறதா என்று புரியவில்லை அவளுக்கு. நலன் பேசியதிலிருந்து புவனா, மாமா இத்தனை நாளா நம்ம எல்லாருக்காக தானே வாழ்ந்தாரு. இப்போ அவரோட விருப்பத்தை சொல்லும்போது ஏன் தடுக்கிறீங்க? ஏன் இன்னும் அவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா? நீங்கள் போங்க மாமா, மாமியோட உங்கள் விருப்பப்படி நான் வருவேன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு என்றாள் உண்மையும் கிண்டலுமாய். என்றுமே பேசாத நலனின் தந்தை, அவன் ஆசைப்படுறான் சரசு. இப்போ என்ன நம்மளை உதறிட்டா போகிறான்? என் பொறுப்பை அவன் தானே சுமந்தான். இப்போ அவன் புள்ள பொண்டாட்டின்னு வாழ நினைக்கிறான். வாழட்டுமே. இந்தா பஸ் போகுது, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நீ பேசாம இரு. ஏப்பா நலனா, நீயும் மருமவளும் எப்ப கிளம்புறீங்க? வளகாப்பு முடிச்சுட்டு அன்னைக்கே கிளம்பலாம்னு முதலில் யோசித்தவர்கள் பிறகு மனம் மாறினர். இரவில் தமையாவிற்கு ஏனோ உறுத்தலாக இருந்தது. அவனின் முடிவு சரியா என யோசித்து அவனோடு பேசாமல் இருந்தாள். அறைக்கு வந்ததும் வராததுமாய் நலன், இங்கரே ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? காலையிலிருந்து உங்களுக்கு தெரியாதா? தெரியுது, இதுதான் என் முடிவு தமையா. ஏன் துரை திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கு நான் தானே காரணம். எக்ஸாம் எழுத கிளாஸுக்கு போகணும் தானே அங்கே வீடு மாத்துறீங்க. ஆமாம், அப்போ நான் தானே காரணம். இந்த வீட்டில் தெரிஞ்ச என்னைய பற்றி என்ன நினைப்பாங்க துரை? என்ன நினைப்பாங்க? வீட்டை விட்டு போக என்னோட படிப்பு என்னோட ஆசைன்னு நான் பொண்டாட்டியா உங்களை மயக்கிட்டேன். இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இது தேவையா? புள்ளையை பெற்று பார்த்துக்காம இது என்ன படிக்க போவது, அதுவும் டாக்டர், இப்படி பல கிண்டல் பேச்சு தானே வரப்போகுது என கண் கலங்கினாள். இங்கர என அவளை தன்னோடு அணைக்க வயிறு இடித்தது. பாரு, புள்ளைக்கிட்ட அனுமதி வாங்கணும் போல, இனி கட்டிப்பிடிக்க கூட முடியல என அவளை ஒரு பக்கமாக தன் தோளில் சாய்த்தவன். நீ பரீட்சை எழுத போறன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பொண்டாட்டி மயக்கலைன்னா எப்படி நான் புருஷன் ஆக முடியும்? நீ பரீட்சை எழுது, அடுத்து ரிசல்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். கிடைச்சா படி, இல்லையா வேலைக்கு போ. நம்ம தனியாக தான் இருக்க போகிறோம். இது சுயநலமாக தோணுது எனக்கு. என்ன சுயநலம்? மற்றவங்களை கஷ்டப்பட விட்டுட்டு நான் எனக்கு நின்று போக நினைக்கல. அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. நானும் என் குடும்பத்தை பார்க்க போகிறேன். அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா அங்கே இருப்பாங்க, பிரச்சனை இல்லை.
எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கதற, நான் தான் மூல காரணம்னு. பேசாம தூங்கு என்றான் வேகமாக. அவனும் படுத்து அவளை படுக்க வைத்தவாறு. அடுத்து பேசவே இல்லை. தமையாவின் மனம் கஷ்டமாக, கோபமா என்றாள். இல்ல, நீங்க இல்லைன்னு சொல்றதுலே தெரியுது. பின் என்ன தமையா, நானும் காலையிலிருந்து எல்லாரையும் எவ்வளோதான் சமாளிப்பேன். நல்லவனா இருப்பது தப்பு போல, அதனால தானே எல்லாரும் விட்டுட்டு இருக்க யோசிக்கிறாங்க. நீயும் அவங்கள மாதிரியே பேசுற. எது சுயநலம்? இத்தனை நாள் நான் பொது நலமா தானே இருந்தேன். இப்போ நான் பொண்டாட்டி பிள்ளைன்னு யோசிப்பது தப்பா? பொண்டாட்டி மயக்கிட்டாள்னு கேட்டா ஆமா, நான் என்னை உணர்ந்தது உன்னால தானே. இனி வரும் வாழ்க்கையும் உனக்காக வாழ தோணுது. அதுக்காக தம்பி, அக்கா, தங்கச்சி, குடும்பத்தை அம்போன்னு விடல. என்னால எல்லாரையும் பாதுகாக்க முடியும் எங்க இருந்தாலும். அதுக்கான மனசு ஏங்கிட்டே இருக்கு என்றான். கண்கள் கலங்கினாலும் வெளியிடாமல் விட்டதை பார்த்தவாறு. தமையாவிற்கு கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீரை. அவன் மார்பில் தலை வைத்து சாரி என அழுதாள். அவளின் கண்ணீர் பட அதை துடைத்தவன், பிள்ளைக்கு வலிக்க போகுது, இப்படி அழுவாத. அப்ப நான் அழுதா பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு வலிக்கும்னு சொல்றீங்க என முறைத்தாள். நீ அழுதாதா, நான் இருக்கேன்ல துடைக்க என சிரித்தான் மெல்ல, பற்கள் தெரியாதவாறு. தொர, ஏன் இப்படி என்னை கொல்றீங்க? உங்க அன்பால, காதலால எனக்கு மூச்சு முட்டுது, முடியல. உங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, செய்ய போறேன்னும் தெரியல என அவனின் முகத்தில் கண்ணா பின்னா வென்று முத்தத்தை வைத்தாள். எனக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா படிச்சு பரீட்சை எழுதுங்க டாக்டர் அம்மா என்றான் அவளின் விழிகளை நோக்கியவாறு, முகத்தை தன் அருகிலேந்தி. என்னால் முடியுமா? கண்டிப்பா. தர, நீங்கள் ஆசையை உங்கள் ஆசையாக மாற்றிட்டு என்னைய வளைக்கிறீங்கன்னு புரியுது, தெரியல நடக்குதான்னு. ஆனால் நீங்கள் என் கூட ரொம்ப நாள் இருக்கணும், அது போது எனக்கு என அவனை விடாமல் அவன் கையை தன் வயிற்றில் இழுத்து வைத்தவாறு கண்களை மூடினாள். நலனும் குழந்தையின் அசைவில் கைகள் நெளிய தன் மனைவியின் நெற்றியில் முத்தம் வைத்து கொண்டே கண்களை மூடினான். அன்று தமையாவின் வளைகாப்பு. வீட்டிலே உறவினர்கள், நண்பர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். தமையா தன் அறையில் கல்யாண புடவையை கட்டி கொண்டிருந்தாள். லலிதா கட்டி விடுகிறேன் என்று சொல்லியும் நானே கட்டிக்கிறேன் என அவளை அனுப்பிவிட்டாள். கண்ணாடியை பார்த்து மெதுவாக கட்டத் தொடங்கினாள். இங்கரு, அதான் லலிதா கட்ட விடுறேன்னு சொன்னிச்சுல, தனியா கஷ்டப்படுற என கேட்டுக்கொண்டே நலன் கிளம்பினான். துரைக்கு முக்கிய வேலை இருக்கோ? ஏன் கேட்குற? அவசரமா கிளம்புறீங்க? கீழே வரவங்களை கூப்பிடணும்ல, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ நான் முக்கியம் இல்லையா? சொல்லு, என்ன செய்யணும்? நீ நேராக சொன்னாதான் எனக்கு புரியும். அது எனக்கும் தெரியும். கீழே குனிஞ்சு புடவையை சரி பண்ணுங்க. நான் போய் லலிதா இல்லை நான் மளிகை வர சொல்லவா? நான் நேராக சொல்லிட்டேன். இங்கேரே துரை என அழைத்தாள் புருவத்தை உயர்த்தி. சரி என அவளின் முன் அமர்ந்து ப்ளீட்ஸை பிடித்தான். மேலே நோக்கி அவளை பார்த்தவாறு சிரித்தவள் என்ன என்றாள். இல்லை டீச்சர், ட்ரைனிங் ஹெவியாக இருக்கேன்னு யோசித்தேன் என சிரித்தவன் அவள் இடுப்பில் சொருகவும் எழுந்தான். சும்மா ஒரு ஆசை, இது நிறைவேறிட்டு வேற என்ன ஆசையெல்லாம் இருக்கு? அதுவா, அதான் தனி வீடு போகிறோமே சொல்கிறேன் என சிரித்தாள். வீட்டு வேலையா செய்ய மாட்டீங்களா தோர? மாட்டேன்னு சொன்ன விடவா போகிற? ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியணும், சரியா? ஏன் என்ன இருந்தாலும் நான் யாருன்னு வெளியில் ஒரு வட்டம் இருக்குல்ல பொண்டாட்டி, அதுக்கு தான் சொல்கிறேன். கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்னு காமிக்கணும். உனக்கு தேவை எதுவோ அது எல்லாம் நடக்கும், போதுமா? இப்போ கிளம்பி வா என அவளை நெற்றியில் முட்டி கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு, இது கீழே முடியாதுல அதான் என மறுபடியும் கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஆனால் வளையல் போட்டு விடுறீங்களா? அதான் கீழே போட்டு விடுவாங்கள, நீங்கள் போடணும். கீழே நலனை அழைக்கும் குரல் கேட்டது. நலனா, நீ வா, முதலில் கீழே, நேரமாகுது என வேகமாக சென்றான். தமையா முகத்தை சுளித்துவிட்டு கிளம்பவும் மல்லி வந்து அழைத்து சென்றாள். அத்தியாயம் 30. இறுதி அத்தியாயம். அண்ணி, உங்களுக்கு தங்க வளையல் கிடைக்க போகுது என கிண்டல் பண்ணியவாறு அழைத்து வந்தாள் மல்லி. தமையாவை மாடியிலிருந்து, உனக்கும் ஆசையா இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு, ரெடி பண்ணுவார், வளகாப்புக்கும் வளையலுக்கும் என நக்கல் அடித்தாள் தமையா. அம்மாடியோ, வேணாம் என அலறினாள் மல்லி. அவளுக்கு பிரசவம் என்றால் சாவு மாதிரி பயம்.
மாமியாரை சபரி மூலம் அழைத்து வர செய்தான் நளன். வீட்டின் பக்கவாட்டு பகுதிக்கு கூட தர்மனும் நின்றான். என்ன செய்தி மாப்பிள்ள, வர சொன்னீங்கன்னு புள்ள சொன்னா என சொர்ணம் மெதுவாக கேட்டார். சபரி கையில் ஒரு கவரை கொடுத்து அம்மா கையில் கொடுவென கண்ணை காட்டியவன், இதை நீங்க வளகாப்பில் தமையாவுக்கு போட்டு விடுங்க என்றான். அவர் பிரிக்க அதில் 2 தங்க வளையல்கள் இருந்தது. இது நான் வாங்கினது தான், 2ம் சேர்த்து 2 பவுனுக்கு கொஞ்சம் கூடுதல். நீங்க போடுங்க உங்க பொண்ணுக்கு. மாமியாரிடம் பெரிதாக பேசியதில்லை நளன். வந்தால் வாங்க, போகும்போது போயிட்டு வாங்க, வரேன், இவ்வளவுதான். இன்றுதான் முழுமையாக 3 வார்த்தைகள் சேர்த்து பேசுகிறான். மாப்பிள்ள, உங்க மனசு போல நீங்க என் பொண்ணு கூட ரொம்ப வருஷம் வாழுவீங்க. ஆனா இதை நான் வாங்கிட்டு போய் போட்டு விட்டா அவ முகத்துல சந்தோஷம் வராது. எப்படி வாங்கின ஏதுன்னு யோசனை தான் வரும். நீங்க கொடுத்ததுன்னு தெரிஞ்சா திட்டுவா. அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். வேணாம் மாப்பிள்ள, நீங்க வச்சிருந்து கொடுங்க என்றார் பிடிவாதமாக. இளம் வயதிற்கே உரிய துடிக்கில் சபரி, மாமா நீங்க தானே பார்த்து வாங்கியிருக்கீங்க, நீங்களே போட்டு விடுங்க அக்காவுக்கு என்றான். நீ சின்ன பையன், புரியாம பேசுற, பேசாம இரு என்றான் நளன். அனைவர் முன்னிலையில் எப்படி போடுவதென்று தனியறையில் தமையாவுக்கு கால் பிடித்து விட சொன்னால் கூட செய்ய தயங்காதவன் அனைவர் முன்னிலையிலும் இதை போட்டுவிட தயங்கினான். மச்சான், என்னடா தாலி கட்டி பிள்ளை பறக்க போகுது, இப்போ போய் வளையல் மாட்டி விட வைக்கப்படுற, அது எல்லாம் நீயே போடு, வா போகலாம் என உள்ளே அழைத்து சென்றான் தர்மன். இவற்றை மேலறையில் இருந்து பார்த்துவிட்டுதான் தமையா மல்லி கீழிறங்கியது. பேசி கிண்டல் செய்தவாறு நலனும் உள்ளே வந்ததும் நடந்து வரும் மனைவியை கண்ணெடுக்காமல் பார்த்தான். தம்மையா கல்யாண புடவையில் அளவான அலங்காரத்தோடு கழுத்தில் தாலி செயின், நலன் வாங்கி தந்த சின்ன டாலர் செயின் மட்டுமே போட்டிருந்தாள். காதில் சிறிய ஜிமிக்கி, கண்ணாடி வளையல் பேரு கொன்று அந்த எளிமையிலும் மிகுந்த அழகாக தெரிந்தாள். காரணம், பெண்ணிற்கு ஆபரணமின்றி விலை மதிக்க முடியாத அழகை தரும் ஒரு புன்னகை தாய்மையின் புன்னகை மட்டுமே. அந்த தாய்மை பதவியை அடைய போகும் தமையாவின் கண்ணங்கள் மிளர்ந்தது பௌர்ணமி நிலவாக. அவனை கடந்து செல்லும் போது மனம் அவளோடு ஓடியது பிடிமானமின்றி. இங்கரே எப்படிப்பட்ட வசியக்காரி என்று புரியாமல் துரையின் மனது வசியத்தில் மாட்டியது. தமையா நாற்காலியில் அமரவும் வரிசையாக நலங்கும் முறைகள் தொடங்கியது. சந்தனம், குங்குமம், பூ, இறுதியில் கண்ணாடி வளையல்கள் என அனைவரும் ஒவ்வொன்றாக முறையை செய்ய ஆரம்பித்தனர். சாதாரணமான முகம் சந்தனத்தில் சாலையாக மாறியது. தூரமாக நின்று வேடிக்கை பார்த்த நலனை அவ்வப்போது தமையாவின் விழிகள் தீண்டி மீண்டது. முடிந்தது என திருஷ்டி கழிக்க தொடங்க சுவர்ணம் தர்மனை கண்காட்டினார். தர்மனும், ஏ மச்சான் இங்க வா, வந்து தங்கச்சிக்கு அதை போட்டு விடு என்றான். என்னதுங்க கொழுந்தனாரே என கேட்டார் மரகதம். பார்க்க தானே போறீங்க என சிரித்தான் அவன். நலனருக்கு கூச்சமாக இருந்தாலும் இது தமையாவே மாடியில் ஆசையாக கேட்டதுதானே என மனசு நினைவுபடுத்த சற்று தைரியம் வந்து தமையாவின் அருகில் சென்றான். மல்லி சந்தன தட்டை எடுத்து நீட்டினாள். இந்த அண்ணே, நாங்க மாடியிலிருந்து பார்த்தோம், நீயும் அத்தையும் பேசியத என நக்கல் அடித்து சிரித்தாள். நலன் தமையாவை பார்க்க கண்களால் ஆமாம் என சந்தனம் வைக்க கையை நீட்டினாள். மெல்ல சிரித்தவன் கன்னம், கை என சந்தனத்தை தடவினான். பிறகு குங்குமம், பூவை தலையில் போட்டதும் தன்னிடமிருந்த அந்த வளையல்களை எடுத்து மாட்டிவிட தொடங்கினான். அதை கண்டவர்கள் தங்க வளையல் என முணுமுணுத்தனர். லலிதா, மாமா வளையல் புள்ளைக்கா இல்ல தமையாவுக்காகவா என கேட்டு சிரித்தாள். 2 பேருக்கும் தான், அவங்க தனித்தனியா இல்லையே லலிதா என கூறியபடி வளையல் போட்டவன் கூடுதல் தைரியம் வர கண்ணாடி வளையல்களை எடுத்து மாட்டிவிட்டான். தமையாவிற்கு அந்த தருணமே பொக்கிஷ படமாக இருந்தது. அதை நினைவாக சபரியிடம் கண்காட்டினால் போட்டோ எடுவென்று. தங்கமும் நதியாவும் குடும்பத்தோடு வந்திருந்தனர். சபரியும் அவளுடைய போனை வாங்கி போட்டோ எடுத்தான். நலன் தமையாவை எழுப்பி நிற்க குடும்பமே நின்று போட்டோ எடுத்தது. அனைத்தும் முடிந்து புது வீட்டுக்கு அழைத்து சென்றனர். புது வாடகை வீடு 2 அடுக்கு கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் இருந்தது. அது காளி ஜெயா வீட்டின் பக்கத்திலேயே அமைந்திருந்தது. அவர்களை நலன் அழைத்திருந்தமையால் வந்து ஆசீர்வதித்தனர். லலிதா வளையல் போட சொல்லவும் ஜெயா தயங்கினார். தமையா, போடுங்கம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எத்தனையோ பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, பல பேருக்கு அம்மா உங்கள் ஆசீர்வாதம் பெருசு என்றாள். அவரும் சந்தோஷமாக போட்டுவிட்டார். அவர்களை மற்றவர்களுக்கு பக்கத்து வீட்டினர் எனக்கு முன்னாடியே தெரிந்தவர் என நலன் அறிமுகப்படுத்தினான். காளி வீடு தனி வீடு அருகில். ஸ்வர்ணம் கடைசி மாதத்தில் வந்து தங்குவதாக கூறிவிட்டு கிளம்பினார். மற்றவர்களும் கிளம்பினர்.
இரவு நளனும் தமயாவும் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தனர். 2 அறைகள், ஹால், அடிப்படை, சாமி அறைக்கு புதிதாக சிறிய அலமாரி என நளன் ஏற்கனவே அனைத்தையும் ரெடி செய்து வைத்திருந்தான். ஏங்க தோற, சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடுனா ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? அம்மா வீட்டிலும் நம்ம வீட்டிலும் தெரியும் ஒரு உரிமையான உணர்வு இந்த வீட்டில் ஒட்டவே இல்லை, அதான் உணர்வு வரலை என்றாள். ஹாலில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி வீட்டின் கதவை மூடிவிட்டு திரும்பியவன், உண்மைதான், எல்லாமே சரியா நடந்தா சொந்தமா வீடே வாங்கிடலாம், கவலைப்படாத என அவள் அருகில் வந்தான். தூங்க போகலாமா? சரி வா என அவளின் கையை பிடித்தான் எழுவதற்கு. என்ன தம்மையா, என் ஆசையெல்லாம் நிறைவேறணும், அதனால இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிரித்தவன் சொல்லு என்றான். 2 கைகளையும் நீட்டி தூக்கிட்டு போங்க என்றாள். தலையை குலுக்கியவன் தமையாவை மெல்ல 2 கைகளிலும் தூக்கி கொண்டு படுக்கும் அறைக்குள் சென்று கட்டிலில் அமர வைத்தான். சூப்பர் தோர. என்ன சூப்பர், உடனே செஞ்சிட்டீங்க? என மட்டுமே சொல்லிவிட்டு ஹாலுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து பெட்ரூம் கதவையும் சாற்றினான். நம்ம வீட்டில் தான் யாருமே இல்லையே தோர, அப்புறம் ஏன் சாத்துறீங்க? அது என்னவோ பழகிட்டு விடு. காலையிலிருந்து நடந்ததில் டயர்டாகிட்டு தோர என கால்களை ஆட்டினாள். தோர, கால் வலிக்குது என அவனை தலை சாய்த்து பார்த்தாள். இது ஆசையா இல்லை கால் வலியா? கால் வலியால் வந்த ஆசை தோர. இங்கேரே, நீ இருக்க பாரு, சரியான ஆளு, எப்படியெல்லாம் பேசுகிற தெரியுமா? என் செல்ல தோர, ப்ளீஸ், உண்மையில் கால் பழிக்குது. ஓ, பொண்டாட்டி கால் பிடிக்கக்கூடாதா? யார் சொன்னா? வரே இரு என அவள் எதிரில் வந்தவன் கால்களை எடுத்து மடியில் வைத்து மெதுவாக அமுக்க ஆரம்பித்தான். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதோர, இங்கே புது இடம்ல போக போக மாறிடும். இங்கரே, நாளையிலிருந்து காலையில் சமையல் மட்டும் நம்ம சேர்ந்து பண்ணலாம். பாத்திரம் கழுவ, வீடு கூட்ட, நம்ம கடைக்கு வேலைக்கு வர ஒரு அம்மா வரும். தினமும் 2 மணி நேரம், சரியா? நீ வேலைக்கு போயிட்டு கிளாஸ் போயிட்டு வா, நைட்டு நான் வந்ததும் சேர்ந்து சமைச்சிக்கலாம். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை, நானே பார்த்துப்பேன். எதுக்கு ஆளு? குழந்தை பிறந்தா தேவைப்படும், அதான் இப்போவே வரட்டும்னு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க நம்ம கடைக்கு வரதால பிரச்சனை இல்லை. உனக்கு எதுவும் வேணும்னா உடனே நட்டுக்கு ஃபோன் பண்ணு, வந்துடுவான். அப்புறம் இந்த மாதம் மட்டும் வேலைக்கு போ, அடுத்த 3 மாதம் லீவ் போட்டுக்கலாம். வேற? அவ்வளோதான், நல்லா படி, சரியா? நலன் அவளை பார்த்தான். அதுவரை கால்களை அமுக்கியவாறு பேசியவன் என்ன என்றால் புருவத்தை உயர்த்தி. மட்டும் சொல்கிறேன்னு பார்த்தேன். நீங்கள் தான் இப்போ எனக்கு வாத்தியாராக மாறிட்டீங்க தர என சிரித்தாள். என்ன பண்ணுறது, டீச்சரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல என சிரித்தான். 2 கைகளை நீட்டி அருகில் அழைத்தாள். நலனும் எழுந்து அருகில் செல்ல அவனை இடுப்போட்டு கட்டிக்கொண்ட தமையா, ஐ லவ் யூ தோர என்றாள். அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன், நானும் சொல்லணுமா? வேணா, நீங்கள் தான் ஒவ்வொரு செயலிலும் காதலை சொல்கிறீங்களே, அது போதும். வார்த்தைகளாய் சொன்னால் அதில் வேல்யூ இருக்காது. அப்போ நீ மட்டும் சொல்கிற? அவனை நிமிர்ந்து பார்த்தவள், போங்குதர, இப்போவும் நான் டீச்சர், நீங்கள் மழலை தான். ஆனால் உங்கள் பக்கத்தில் நான் டால் அடிக்கிறேன் காதலில். என்ன செய்கிறது? அதான் இப்படி சொல்லி அதை சமன் செய்கிறேன் தோர என அவனை கட்டி கொண்டாள். இங்கே என்ன போட்டியாக நடக்குது, யார் பெருசுன்னு? நம்ம மனசில் இருப்பது நம்மளை செய்ய வைக்குது. அதான் தோர, உங்கள் மனசு மாதிரி என் மனசு யோசிக்கலையே. ஏன் யோசிக்கலை? கல்யாணத்தின் முதல் நாள் பார்த்த நீயா இதுன்னு நினைக்கிற அளவுக்கு யோசிக்குது உன் மனசு. அதுவே எனக்கு சந்தோஷம். இப்போ நம்ம வாரிசு வரப்போகுது, அது ஒன்று போதாதான் நமக்கு தமையா? உங்களை போய் வேணாம்னு சொன்னேன்னு இப்போவும் ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? அவளை நிமிர்த்தியவன் அருகில் அமர்ந்து தன் மார்பில் சாய்த்து, சரி பழச பேசாத, தூங்கு. தினசரி வாழ்க்கை கால அட்டவணைப்படி நகர்ந்தது. தமையாவின் 8வது மாதத்தின் இறுதியில் நீட் தேர்வு வந்தது. தேர்வுக்கு கிளம்பும் போதே மனதில் பயம், பரீட்சையை நினைத்து நலன், காளி, ஜெயா ஆறுதல் கூறி அனுப்பினர். தமையா, நல்லா தெரிஞ்சா மட்டும் அட்டன் பண்ணு, இல்லைன்னா கை வைக்காத, நெகட்டிவ் மார்க் இருக்கு, புரியுதா என காளி அறிவுறுத்தினார். தேர்வுக்கு அனுப்பிவிட்டு வெளியில் காத்திருந்தவனுக்கு தமையா நல்லபடியாக எழுத வேண்டும் என்ற பயம் கடவுளை வேண்ட வைத்தது. 3 மணி நேரத்திற்கு மேலாக அதே பயத்தோடு நின்றான் நலன். தேர்வு முடிந்து வெளியில் வர தொடங்கினர். நலன் ஆவலாக காத்திருந்த நேரத்தில் தமையா மெல்ல நடந்து வந்தாள். அவளை கண்டதும் வேகமாக சென்று கைப்பிடித்து அழைத்து வந்தவன், ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்தது கஷ்டமா இருக்குதா?
பரவாயில்ல தோர. ஆமாம், எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்கவே இல்லை. அதான் எழுதிட்டியே, உன்னோட ஆசை நிறைவேறிட்டு. இனி நடப்பது உன்னோட திறமைக்கு மதிப்பெண். பார்ப்போம், அதை பற்றி யோசிக்காத. ஏன் ஆசையா? உன் ஆசை தான் என் சந்தோஷம் தமையா. அவர்களை அந்த இடத்தில் பார்த்த சங்கர் புரியாமல், பெரியப்பா பெரியம்மா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? தமையா முழிக்க நலன், நீ என்ன பண்ணுற இங்கே காலேஜ் போகாமல்? என் ஃப்ரெண்டு நீட் எழுத வந்தான். போன வருஷம் ட்ரை பண்ணி கிடைக்கல, அதான் இந்த வருஷமும் எழுதியிருக்கான். அவனை பார்க்க தான் வந்தேன். ஓ, உன் பெரியம்மாவும் இந்த பரீட்சை எழுதிட்டு தான் வரா என்றதும் அதிர்ச்சியாய் பார்த்தான். ஆமா சங்கர் என நடந்ததை கூறினான் நலன். என அவனும் புரியாமல் கிளம்பினான். அத்தோடு நிறுத்தவில்லை, வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிட்டான். நலன் சொல்லும்போது அதை கேட்ட மற்றொருவன் அங்கு தன் அண்ணன் மகளை அழைக்க வந்த குணா. அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். தமையா என்று அழைக்க இருவருமே திரும்பினர். குணாவை பார்த்ததும் தமையா, வாங்க டாக்டர் இங்க என்னை கேட்டாள். அண்ணன் பொண்ணு எக்ஸாம் எழுத வந்தா, நீ? தமையாவும் பரீட்சை தான் எழுதிட்டு வரா டாக்டர் என்றான் நலன். அவன் பதிலில் காட்டம் தெரிந்தது. அது நன்கு விளங்கியது குணாவுக்கு. சாரி மிஸ்டர் மணவாளன், தமையாவை மட்டம் தட்டியது தப்புதான். ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. சேச்சே, சொல்லப்போனால் உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். நீங்கள் அப்படி மட்டம் தட்டலைன்னா எனக்குமே இவ்வளோ டாக்டராக யோசனையே வந்திருக்காது. உங்களை மாதிரி எனக்கு மனசுலன்னு புரியுது. இதுவே எனக்கு சரியான பதிலடியாக தோணுது. சாரி தமையா. ஐயோ குணா, எதுக்கு சாரியெல்லாம்? நம்ம படிக்கும்போதே அப்படி தானே. சொல்லப்போனால் உங்களுக்கு போட்டியாகவே நான் படிப்பேன் என சிரித்தாள். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டாக்டர். வெயிட், இன்னும் ரிசல்ட் வரட்டும். இந்த எக்ஸாம் எழுதுற வரதா உனக்கு இது எட்டா கணிதமையா? சொல்லப்போனால் உன் கனவையே உன்னோட புருஷன் கையில் கொடுத்துட்டார். அதை கையில் பிடிச்ச நீ களைய வச்சுவியா என்ன? நினைவாக்கிடுவேன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். பாய் மணவாளன், யூ ஆர் கிரேட் என கையை கொடுத்தான். குணா செஞ்சதும் நலன் தமையாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் சொல்லித்தானே ஆகணும் என்ற எண்ணம் இருந்தது. அது தானாக தெரிந்துவிட்டது சங்கர் மூலமாக என அமைதியாகினர். அன்று இரவே அவர்களை தேடி வந்து சேர்ந்த குடும்பத்தை கண்டு சரசு பேசுவதை நிறுத்தவே இல்லை. ஏண்டா, தானே ராசா தானே மந்திரின்னு ஆடுறியா? இப்பதானே தெரியுது எல்லாம் இவ போட்ட மந்திரம்னு. இதுக்கு தான் தனியா வந்தியா? என்னத்துக்குடா இவளுக்கு படிப்பு? புள்ள பிறந்தா யாரு பார்க்கறது? சரி, அதுக்கு பால் கொடுக்கணும், இன்னும் என்னென்னவோ இருக்கு என அடுக்கி கொண்டே போனார். சாமி, மரகதம், தர்மன் என அனைவரும் இவையெல்லாம் நமக்கு சரியாக வருமா என்று கேட்டனர். 5.5 வருடங்களாகுமே பிள்ளை பள்ளிக்கூடம் போக வேண்டும். உனக்கு அடுத்த பிள்ளையெல்லாம் வேண்டாமா? சரி, இதற்கு செலவாகுமே, இது எல்லாம் தேவையா உனக்கு என கேட்டனர். எல்லோருக்கும் ஒரு படி மேல் சென்ற சுவர்ணம். ஏண்டி, இது எல்லாம் உன் வேலையா? அப்படி என்னதான் இதுக்கு அந்த டாக்டர் படிப்புல? ஏண்டி மானத்தை வாங்குற? கல்யாணம் பண்ணமா பிள்ளைய பெத்தமான்னு இருக்காம என அதட்டினார். அதுவரை அமைதியாக இருந்த நலன், எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இது ஏன் முடிவு? என் பொண்டாட்டி டாக்டருக்கு படிக்க போறா, பரீட்சை பாஸ் ஆனா இல்லையா பழைய மாதிரி வேலைக்கு போக போறா. இதில் உங்கள் யாருக்கும் பிரச்சனை இருக்கா? நான் பிள்ளைய பார்த்துக்க உங்கள் யாரையும் கூப்பிட மாட்டேன். அதே நேரம் வராதிங்கன்னு சொல்லவும் மாட்டேன். வாங்க, சந்தோஷமாக போங்க. நான் முடிவெடுத்த விஷயத்தில் மாற்றம் இல்லை என்றான். லலிதா மல்லி மட்டும் வாயை திறக்கவில்லை. அவர்கள் இருவருக்கும் படித்தால்தான் என்னவென்று தோன்றியது. தம்மையாவிற்கு அனைவரும் பேசியதில் ஆதங்கமும் மனக்குழப்பமும் தான் மிஞ்சியது. இவங்க எல்லாருடைய பேச்சையும் நம்ம சந்தோஷத்துக்காக துரை கேட்க வேண்டியிருக்குன்னா நம்ம தப்பு பண்றோம் போல என மனம் வருந்தியது. உன் இஷ்டம்னு ஆடாதடா, நாங்க யாரும் வேணாம்னு உன் பொண்டாட்டி மட்டும் போதும்னு நினைச்சிட்டியா? அந்த அளவுக்கு மயக்கிட்டான்னு புரியுது என்ற தாயிடம். எதுக்குமா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க துடிச்ச? சரி, உன் ஆசைப்படி நாங்கள் சந்தோஷமாக தானே வாழ்கிறோம். இந்த உனக்கு பேர பிள்ளை பிறக்க போகுது, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இவ படிப்பா, அவள் மயக்கனா புள்ள தானே பிறக்கும். ஏன் படிக்க போகணும்? நாங்கள் படிப்புன்னு வாழ்க்கையை நிறுத்தலை, புள்ள மட்டும்னு எங்கள் ஆசையும் விடலை. எங்களுக்கு முடிஞ்ச வழியில் யோசித்து வாழ்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சிக்க முடியலன்னா விடு என்றான் வேகமாக. என்ன அண்ணே இப்படி பேசுகிறீங்க? சரி, இது எல்லாம் எப்படி சரி வரும்? அதானேடா, என்ன வளர நலன் என சாமி, தர்மன் கேட்டனர். இது ஏன் விருப்பம், உங்களுக்கு என்ன வந்துச்சு? சாப்பிட்டு போங்க. தமையா, போய் சாப்பாடு ரெடி பண்ணு. தமையா புரியாமல் முழிக்க, சரசு, என்னத்துக்கு சாப்பாடு? நாங்கள் கிளம்புறோம் என சரசு கிளம்பியதும் பின்னாடியே சாமி, தர்மனும் கிளம்பினர். கூடவே லலிதா, மல்லி தமையாவிடம்,
பயணம் கூறிவிட்டு கிளம்பினர். தமயாவிற்கு மனமே சரியில்லை. இரவு தூக்கமும் வரவில்லை. மன அழுத்தம் ஏறியதால் வலி ஆரம்பித்தது. அன்று இரவே தொர என வழியில் கத்த ஆரம்பித்தாள். எத்தனையோ பிரசவம் பார்த்திருந்தாலும் வலி என்பது அனுபவத்தில் தான் உணர முடியும் முழுமையாக. தமயாவுக்கு முதலில் ஆரம்பிக்கும் போதே அதிக வலியோடு இருந்தது. மணி 2 இருக்கும். பொழுது விடியாத நிலையில் நலன் காளிக்கு போன் செய்த நேரத்தில் உடனே அவர் காரோடு வந்தார். ஜெயாவை கூட்டிக் கொண்டு வாசல் முன்பாக அவசரமாக தமயாவை தூக்கி கொண்டு காரில் படுக்க வைத்து அவனும் அமர வழியில் தொர என அலறினாள். அவனும் இங்கரே ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியுமே இப்படிதான் வலிக்கும்னு. மருத்துவமனைக்கு சென்றனர். டாக்டர் மீனாவும் அவசரமாக வந்தார். தங்கம் மட்டுமே இருந்தாள். தமையா அந்த வழியிலும் அம்மா என்பதற்கு பதில் துரை என்றே கத்தினாள். டாக்டர் தங்கத்திடம் துரை யாரு என கேட்டார். அவர் ஹஸ்பண்ட் மேடம். ஓ, அவரை வர சொல்லு. தங்கம் சென்று வெளியில் நின்ற நலனை அழைத்து வந்தாள். வாங்க மிஸ்டர் துரை, உங்க மனைவி கைப்பிடிச்சிட்டு நில்லுங்க. தைரியமா இருதம்மையா, உனக்கு தெரியாததா, இன்னும் டேஸ் இருக்குதா, பட் யூட்ரஸ் ஓப்பன் ஆகிட்டு. ட்ரை அவர் பெஸ்ட். பேபி ஓகே, நல்லா இருக்கு, நீ கான்ஃபிடென்ட்டாக இரு என்றார். ஜெயா, எங்க நலன் வீட்டுக்கு சொல்லணும். அவங்க இன்னைக்கு வந்து தான் சண்டை போட்டு போனாங்களே ஜெயா, அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியுமா? இருங்க, தம்மைய ஒருபடியார் நம்பருக்கு நானே கூப்பிட்டு சொல்கிறேன். என்னை ஃபோன் செய்த விஷயத்தை லலிதாவிடம் கூறினார். அடுத்த 1 மணி நேரத்தில் மொத்த குடும்பமும் இருந்தது மரகதம் தவிர. இத்தனை நாள் பார்த்து செய்த நலனின் அன்பு வீணாக போய்விடுமா என்ன? சரசு தவித்தார். பிள்ளை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று. ஸ்வர்ணம் ஒரு பக்கம் புலம்பினார். ஐயோ, என் பிள்ளைய திட்டிட்டு தனியா விட்டுட்டு போயிட்டேனே என ஒப்பாரி வைத்தார். அவருக்கு புகுந்த வீட்டில் பெண்ணை தவறாக பேசிடக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே. தொர முடியல, ரொம்ப வலிக்குது என அழுதாள். இங்கரே கொஞ்ச நேரம்தான் என்றாலும் எனக்கு பயமா இருக்குதம்மையா என்றான் மெல்ல அவளிடம். அவனின் பயந்த பரிதவித்த முகத்தை கண்டவளுக்கு ஏனோ வலியை மறக்க செய்ய தோன்றியது. ஆனாலும் பிரசவ வலியை அப்படி தாங்க முடியுமா என்ன? தம்மையா தன்னை பலப்படுத்தினாள். அவன் கையை பிடித்து தொர என அழைத்தாள். பற்களை கடித்து தலையாட்டி இங்கரே என்ன செய்து என அவளின் கையை இறுக்கி பிடித்தான். தமையாவிற்கு தெரியும் வழி வரும் போது அழுத்தம் கொடுத்தால்தான் குழந்தை வெளிவரும் என. அந்த முறை வந்த வழியில் தன்னை மீறி தொர என கத்தியவள் அவன் கையை பிடித்த பிடியில் தெரிந்தது அவளின் வலி. மொத்த வலியையும் உணர முடியவில்லை என்றாலும் நலனால் அவளின் கைப்பிடி அழுத்தத்தில் இருந்த வலியின் வேகத்தை ஓரளவு உணர்ந்தான். அவளின் அந்த அலறலில் அவர்களின் குழந்தை வெளியுலகுக்கு வந்தாயிற்று. தமையாவை பார்த்தவன் குழந்தையின் அழுகையில் நிமிர்ந்தான். தமையாவும் நேராக பார்த்தபோது மீனா குழந்தையோடு நின்றார். கங்க்ராஸ் தமையா, மிஸ்டர் தொர, குட்டி தமையா வந்துட்டா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். இருவருக்குமே ஆனந்தமாகியது. குழந்தையின் தொப்புள் கொடியை நறுக்கியதும் குளிப்பாட்டி தமையாவிடம் காட்டிய டாக்டர் நலன் கையில் தந்தார் மகளை. கையில் தன் மகளை வாங்கிய நலனுக்கு உடலை சிலிர்த்தது. நடுங்கியது மகிழ்ச்சியில். தமையாவை பார்த்தான். இங்கரே குட்டி தமையாதான், ஏன் ஆசைப்படி என்றான். தமையா புருவத்தை சுளிக்க புரியாதவாறு, நான் நமக்கு பொண்ணு பிறந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சப்ப உன் முகம்தான் வந்தது. பொண்ணு முதல்ல பிறக்கிறது ரொம்ப நல்லது தமையா, என் அம்மா சொல்லும் என்றான் தன் தாயின் நினைவில். தமையா சிரித்தாள். தொர, பாப்பாவை போய் சார் ஜெயாம்மா கிட்ட காட்டுங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க என்றாள். உனக்கு இப்போ உடம்புக்கு சரியாயிடுச்சு தானே என்றான் மெல்ல. அண்ணே, அவளை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போங்க, உங்கள் லவ்ஸு தாங்கலப்பா. என் வீட்டுக்காரர் எல்லாம் ஓடியே போயிட்டார் நான் கத்துனதுல என்னை கிண்டல் செய்தால் தங்கம். நலன் மனதில் தன் குடும்பம் இங்கு இல்லாததை நினைத்து வருந்தியவாறு வெளியில் வந்த நேரம் அங்கு அனைவரும் நிற்பதை பார்த்ததும் முகமே மாறியது சந்தோஷத்தில். அம்மா என சரசை நோக்கி மகளை தூக்கி கொண்டு நடந்தான். ஏப்பா, புள்ள பிறந்துட்டா, நல்லபடியா இருக்கா என கையை நீட்டி வாங்கினார். உனக்கு அடுத்த பேத்தி பிறந்திருக்காமா பாரு என கொடுத்தான். ஏன் ராசாத்தி, தலைச்சம்புள்ள பொம்பளையா பிறந்தா குடும்பத்துக்கே நல்லது. பிறந்துட்டா ஓ அப்பனுக்கு நீ என்ன வேணும், நீ போதும் என் ராசாத்தி என கொஞ்சினார். ஸ்வர்ணம் லலிதா என அனைவரும் வாங்கி கொஞ்சினர். ஜோதி, பெரியப்பா பாப்பா சூப்பரா, அப்படியே பெரியம்மா மாதிரியே இருக்கா. ஆமாண்டா. மாப்பிள்ள தம்யா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காத. மரகதம் அறக்க பறக்க ஓடி வந்தார். பஸ்ஸே கிடைக்கலடா தம்பி என புவனா ஓடு.
என்ன புள்ளடா, என்னை குழந்தையை வாங்கி பார்த்தவர் நல்லபடியா பிறந்தவர சரி, சாமி சொன்னது ஒண்ணுமே புரியல. தர்மனும் மல்லிகாவும் ஏற்கனவே வந்துவிட்டனர். காளியும் ஜெயாவும் அனைவரின் சந்தோஷத்தை பார்த்து சிரித்தனர். நலன் குழந்தையை வாங்கி தமையாவுக்கு இவங்க வந்தது தெரியாது, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்னை அனுப்புனா. அதுக்கு என்ன நலன், அவங்க சந்தோஷத்தை கண் கூட பார்க்கிறோம், புரியுது என்ன காளி கூற. ஜெயா குழந்தையை வாங்கினார். அனைவருமே நடந்த சண்டையை மறந்து குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். வீட்டிற்கு அழைத்து வந்ததும் 16ஆம் நாளை தங்கியிருந்த வீட்டிலேயே நடத்த திட்டமிட்டிருந்தான் நலன். 1 மாதம் கழித்து வைக்கப்பட்டது குழந்தையின் 16 விசேஷம். குழந்தை எடை குறைவு என்பதால் அன்றுதான் 16. குடும்பத்தில் அனைவரும் வந்திருந்தனர். தம்மையா காலையிலிருந்து மனதில் ஒரு விதமான பயத்தோடு இருந்தால். நலன் கண்களால் ஆறுதல் கூறியபடி சமாதானம் செய்தான். அன்றுதான் தம்மையாவுக்கு ரிசல்ட். விசேஷம் ஆரம்பித்ததும் குழந்தைக்கு முறைகள் செய்யப்பட்டது. சரசுதான் அனைத்தையும் செய்தார். அன்று நடந்த சண்டையை பற்றி யாருமே பேசவில்லை. குழந்தைக்கு உமையாள் என பெயர் வைத்தனர் மணவாளன் தம்பதி. ஜெயா மட்டுமே வந்திருந்தார். காளி ரிசல்ட் ஆர்வத்தில் சென்டரில் மாணவர்களோடு காத்திருந்தார். அனைத்து முறைகளும் முடித்ததும் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் தமையா. காளி வேகமாக வந்து நலனை கட்டிப்பிடித்து, நலன் தமையா பாஸ் ஆயிட்டா, ரேங்க் வந்திருக்கு, கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், சந்தேகமே இல்லை என மகிழ்ச்சியில் கூறினார். சுற்றி இருந்தவர்களை மறந்தவாறு நலனும் அவரை கட்டிப்பிடித்த சந்தோஷத்தில், அப்படியா சார் என்னை வெளிப்படுத்தி தமையாவிடம் சென்று கூறினான். தமையா சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் அனைவரையும் சுற்றி பார்த்தாள். நலன் அப்போதுதான் உணர்ந்தான் வீட்டினரை. அவன் அமைதியாக, லலிதா நல்ல விஷயம் தானே தமையா, ஏன் உம்முன்னு இருக்க, சந்தோஷப்படு என்றாள். சாமி லலிதா என்றான். என்ன லலிதா, அவளுக்கு திறமை இருக்கு, பாஸ் ஆயிட்டா, படிச்சா என்ன தப்புங்க, அவ என்ன பிள்ளைய விட்டுட்டு அடுத்தவனை பார்க்க போறாளா, இல்ல ஊர் சுத்த போக போறாளா, படிக்க தானே போறா. இப்ப என்ன பிள்ளைய பார்க்க இந்த ஜெயாமா நாங்க இருக்கோம், அத்தைக்கு என்ன வேலை, பேத்திய பார்க்கறத விட அது எல்லாம் ஒன்றும் குடிமொழியே போயிடாது, நீ படிதமையா என்றாள். அதானே அண்ணன் அன்னைக்கு அவ்வளோ சொன்னிச்சே, அப்புறம் என்ன என்றாள் மல்லி. ஆளாளுக்கு சப்போர்ட் பண்ணவும் சரசவும் மனம் மாறினார். தமையா முகத்தில் சந்தோஷம் வந்தது. அதை கண்ட நலனின் மனம் நிம்மதியானது. குழந்தை தன் பொக்கை வாயை காட்டியது. தமையாவிற்கு ஜெயா கையில் இருந்தவாறு. நலனும் டாடா சொல்ல இருவரும் புல்லட்டில் கிளம்பினர். முதல் நாள் காலேஜிற்கு நேரில் கொண்டு விடுவதற்கு சென்றார் நலன். 1 மணி நேரத்திற்கு குறைவான தொலைவில் உள்ள காலேஜில் சீட் கிடைத்தது. தொர கனவு மாதிரி இருக்கு, இங்கற இது நினப்பு தான், நம்பு. 1 வருடத்தை நெருங்கியது. இரவு உமையாளுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்க முயற்சித்தாள் தமையா. பகலில் ஜெயா பார்த்து கொள்வார். சனி ஞாயிறுகளில் லலிதா, ஸ்வர்ணம், தமையா தங்கை என வருவார்கள். சரசுவுக்கு டவுன் வாழ்க்கை ஒத்து வரவில்லை. குழந்தையை தன் மார்பில் போட்டிருந்தான் நலன். உமையால் தந்தை மீது அப்படியே தலை சாய்த்து தமையாவை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை என்ன பார்க்குற, தூங்குடி. உமையால் தலையை நிமிர்த்தி தந்தையை பார்க்க, அவனோ என் செல்ல உமையா குட்டி தூங்குங்க என கொஞ்சவும் அவனுக்கு முத்தம் வைத்து கண்களை மூடி ஏமாற்றியது அந்த பிஞ்சு. அடிப்பாவி, எப்படி நடிக்கிறா இப்பயே பாருங்க தோற. டாக்டர் அம்மா, நீங்கள் எனக்கு மட்டும்தான் டீச்சர், பிள்ளைய அதட்டாதீங்க, போங்கதுர என அவனின் தோளில் சாய்ந்தாள். அவளை உமையால் தள்ளிவிட்டாள். உடனே கண்முழித்து முகத்தை சுருக்கியவாறு தம்மையா நலனை பார்த்து முறைக்கவும், சரி சரி அம்மா பாவம் இல்ல, கொஞ்சம் இடம் கொடுப்போம் என நலன் கெஞ்சினான். உடனே உமையால் தலையை ஆட்டினாள். நேரோண்டி என நலன் தோளில் சாய்ந்து உமையா மேல் ஒரு கையை போட்டாள் தாய். அம்மாக்கு ஒரு உம்மா கொடுத்தாங்கோ என்றாள் தமையா. உமையாலும் எக்கி வந்து தமையா கன்னத்தில் முத்தம் தந்துவிட்டு மறுபடியும் நலன் மார்பில் தஞ்சமானாள். அப்படியே தலை சாய்த்து தூங்க தொடங்கியது குழந்தை. நலன் திரும்பி தமையா கன்னத்தில் முத்தம் வைத்து, என்கிட்ட கேட்கல டீச்சர், இங்க கேட்காமையே கிடைக்கும்னு தெரியும். ஒரு பக்கம் மார்பில் மகளையும் மறுபக்கம் தமையாவையும் அணைத்திருந்தவனுக்கு மனம் நிறைந்திருந்தது. இங்கரே தூங்கிட்டியா? இல்லை, நாளைக்கு லீவ் தானே. அப்புறம் ஏன் தூங்க போகிற? நான் எங்கே தூங்குறேன், நீங்கள் தான் பொண்ணோட ஐக்கியமாயிட்டீங்க. பிள்ளை பாவம், அப்படியே என் மாமியா சேமியா இவ, எப்போ பாரு நலனாதான், உனக்கு பொறாம.
ஆமா, எனக்கு ஒருத்தன் பிறக்கட்டும், என் துரை மாதிரி அப்படியே என்னை சுற்றி தான் வருவான் பாருங்க. உமையாலை அவளுடைய தொட்டிலில் போட்டுவிட்டு வந்தவன் அவள் அருகில் படுத்தவாறு, அதுக்கு நீ டீச்சரா மாறணுங்க டாக்டர் என அவளை அணைத்தான். நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க துரை, என் ஆசை நிறைவேறாது என்றாள் நக்கலாக. இங்கரு, உன் ஆசையை நிறைவேற்றுறது தானே என் வேலையே தமையா என அவளை தன் மார்பில் இழுத்து அருகில் கொண்டு வந்தான். பையன் வேணும் என்றாள். காலேஜ் அதை நான் பார்த்துக்கிறேன். அடிப்பாவி, என்ன அடிப்பாவி, எனக்கு அனுபவம் ஆகிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண, அதான் நீங்கள் ஜெயாமா அப்புறம் நம்ம குடும்பம் இருக்கே என்றாள் அவன் நரைமுடிகளை கோதிவிட்டு. பையன் கல்யாணத்துக்கு நான் இருப்பேன் என ஆரம்பித்தவனை தடுத்து, நம்ம இருப்போம், நான் டாக்டராக்கும் விட்டுட மாட்டேன் என் துறைய, நீங்கள் என் புருஷனாக்கும் விட்டுட்டு போக மாட்டீங்க உங்கள் இங்கேறைய. இப்போ என்ன வேணும்னு யோசிங்க துரை, நான் கடைசி வர டீச்சராக தான் இருப்பேன் போல. ஆமாம், எப்படி துரை நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இந்த நரமுடி வந்தாலும் வாட்ஸ் சீக்ரெட்? எனக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி இங்கேயே இருக்கால, அதனால தான் என அவளின் இதழில் இதழ் பதித்தான். காதல் மழலை அவள் மணவாளன், அவனுக்கு 80 ஆனாலும் அவள் மட்டுமே டீச்சர், அவன் அவளின் மழலை மட்டுமே. இங்கேரே என்ற அழைப்பில் உருவாகிய காதல் மழலை துரை என்ற முகவரியில் பிறந்தது. தமையா விழிகள் மூடியது. இருவரும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்திருந்தாலும் தீராத காதலினால் வயதை வாழ்க்கைக்கு பொருத்தாமல் வாழத் தொடங்கிவிட்டனர். அவர்கள் வாழ்க்கை இன்னிங்ஸ் தொடங்கிவிட்டது. இனி அங்கு வயதிற்கு வேலையில்லை. அவளின் டாக்டர் கனவை அவன் நிறைவேற்றிவிட்டான். மனம் இணைந்த தம்பதிகளாய் மாறிய அவர்கள் வாழ்க்கை நினைவாகியது. அவனுடைய பல ஆண்டு வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டங்கள் அவனின் மனைவிக்காக மட்டுமே என நினைக்க தோன்றியது. அடுத்த கட்டத்திற்கான நகர்வை நோக்கி செல்லும் அவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம். டாக்டரான தமயந்தி சுட்டி பெண் உமையால் நடக்க தொடங்கியிருக்கும் இனியன் ஆகிய 2 பிள்ளைகளோடு நின்றால் தன் துரைக்காக வாசலில். துரை புல்லட்டை நிறுத்தியதும் மூவரும் ஏறினர். தன் சொந்த ஊருக்கு தாத்தா பாட்டிமார்கள், சித்தப்பா சித்தி, அண்ணன் அக்கா அத்தைகள் என அனைவரையும் காணுவதற்கு துரைக்கு முன்பக்கம் உமையாலும் பின்பக்கம் இனியனும் தமயந்தியும் அவர்கள் பயணம் தொடரட்டும். நன்றி. எழுத்தாளர் குறிப்பு. வணக்கம் நண்பர்களே, இக்கதை முழுவதும் என் கற்பனையே. கற்பனை என்றாலும் யதார்த்தத்தை கொடுக்க முயற்சித்தேன். சில கற்பனை நடக்குமா என்றால் தெரியாது. இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இக்கதைக்கு ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. போட்டிக்காக எழுதிய காதல் கதை. காதல் இளைஞர் வயதை தாண்டும் போது வந்தால் எப்படி இருக்கும்? வரக்கூடாதா என்ன? எனக்கு 80லும் காதல் செய்ய வைக்க ஆசை. ஏனென்றால் காதலை எப்படியெல்லாம் வித்தியாசமாக சொல்ல வைக்கலாம் என்று யோசிக்க சொல்லும் மூளை எனக்கு. காதல் மழலை அவள் மணவாளன். நலந்தமயந்தி முடிந்தது. நன்றி, வணக்கம். முற்றும் நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.